தூத்துக்குடியில் இருந்து இலங்கைக்கு படகு மூலம் விஷ்ணு ஐம்பொன் சிலையை கடத்த முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி திரேஸ்புரம் அண்ணா காலனி பகுதியில் சிலை கடத்தப்பட போவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் பேரில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அந்தோணிராஜ் மற்றும் பாலமுருகன் ஆகியோர் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பழமையான விஷ்ணு ஐம்பொன் சிலையை பதுக்கி வைத்திருந்ததும் அதனை இலங்கைக்கு கடத்த இருந்ததும் விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் அவர்கள் இருவரையும் கைது செய்து சிலையை மீட்டனர். வார விடுமுறை நாளில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பக்தர்கள் வருகை அதிகரித்தது. ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்தனர். அதிகாலையில் நடை திறக்கப்பட்டு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. அண்ணாமலையார் கோயில் ராஜகோபுரம் மற்றும் அம்மன் நுழைவு வாயில் வழியாக 2 மணி நேரத்திற்கும் மேலாக பக்தர்கள் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். ஆடிப்பெருக்கையொட்டி திருத்தணி முருகன் கோவிலில் காவடிகளுடன் குவிந்த ஏராளமான பக்தர்கள் 3 மணி நேரம் வரை நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் 100 ரூபாய் தரிசனத்தில் 2 மணி நேரம் வரை காத்திருந்த பக்தர்கள் மலைக்கோவிலில் அரோகரா முழக்கங்களுடன் பக்தி பாடல்களை பாடி முருகனை வழிபட்டனர். முன்னதாக அதிகாலை மூலவருக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள், தங்க கவச அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் மகா மாரியம்மன் கோயிலில் ஆடி 18ஆம் பெருக்கை ஒட்டி மகாபாரத கதை பாடும் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. இதில் துரியோதனனை வதம் செய்யும் நிகழ்ச்சியில் இளைஞர்கள் தத்ரூபமாக நடித்து காட்டினர். இதற்காக கோயில் வளாகத்தில் 100 அடி நீளத்தில் மண்ணால் துரியோதனன் சிலை அமைக்கப்பட்டு இருந்தது. இதில் துரியோதனனை பீமன் வதம், திரௌபதி துரியோதனனின் ரத்தத்தை தனது கூந்தலில் தடவி கூந்தலை முடிந்த நிகழ்வும் நடித்து காட்டப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் ஒரே நேரத்தில் இருவேறு பகுதியில் திருத்தேர் திருவிழாக்கள் நடைபெற்றது. அதன்படி காளியம்மன்பட்டி பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ காளியம்மன் ஆலயம் மற்றும் புதுப்பேட்டை பகுதியில் உள்ள ஸ்ரீ படவேட்டு எல்லையம்மன் ஆலயத்தில் தேர் திருவிழா நடைபெற்றது. இதில் உற்சவர்கள் அலங்கரிக்கப்பட்டு திருத்தேரில் பிரதிஷ்டை செய்து நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக திருத்தேர் ஊர்வலம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இதில் பங்கேற்று தங்கள் நேர்த்திக் கடன்களை செலுத்தி தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி இந்த படத்துல கலகலப்பும் கைகலப்பும். Me too love you. Thank you so much. ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான்.
பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.